ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு திருத்தலத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். 108 வைணவ திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரக்கூடிய பட்டியலில் சோழ நாடு, நடுநாடு, தொண்டை மண்டலம், மலை நாட்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் பூர்த்தியாகி நாம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்துக்குள்ளதான் காலடி எடுத்து வச்சிருக்கோம். பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல 2 திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாண்டிய நாடு அப்படிங்கிறது என்ன, ஒரு காலத்துல பாண்டிய நாடு எப்படி இருந்தது அப்படிங்கறத பாடலாக சொல்லும் பொழுது நமக்கு சொல்கின்றார். பாண்டி நாடு என்றால் வடிவேல் எறிந்த வான்பகை பொறா அது பற்றுளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கோடும் கடல் கொள்ள பாண்டி நாடு என்றால் வடிவேல் எறிந்த வான்பகை பொறா அது பக்ருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கோடும் கடல் கொள்ள. சிலம்பு காட்டக்கூடிய பாண்டிய நாடு அப்படிங்கிறது தற்போதுள்ள குமரி, நம்ம இங்க குமரின்னு பார்க்கிறோம் இல்லையா, அந்த குமரியிலிருந்து ஒரு காலத்துல இன்னைக்கு ஆஸ்திரேலியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆஸ்திரேலியா வரைக்குமே பாண்டிய நாடாகத்தான் இருக்கும் அப்படின்னு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்கின்றது. அது மட்டும் கிடையாது, அந்த டைம்ல லெமூரியா காண்டம் அப்படின்னு அது அழிக்கப்பட்டதாகவும் அந்த இடத்துல பக்ரூலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறும் இருந்ததாக நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாண்டிய தேசம் என்பது எவ்வளவு தொன்மையான ஒன்று. இறைவனுடைய திருவிளையாடல்கள் பல புரிந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னா, பல புரிந்த ஒரு தேசம்னா அது பாண்டிய தேசம். எப்படி சைவம் வைணவம் இரண்டும் கை கோர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு தேசம் அப்படின்னா அது பாண்டிய தேசத்தினுடைய ஒரு பெருமையாக இருக்கின்றது. எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் திருவிளையாடல் புராணம் எது எடுத்தாலுமே நமக்கு அது எல்லாமே இந்த பாண்டிய தேசத்துல தான் நடக்கின்றது. சிவபெருமானுடைய அத்தனை லீலைகளையும் நம்ம பார்க்க முடிகின்றது. இந்த பக்கம் பெருமாள்னு சொன்னாலே 4000 திவ்ய பிரபந்தங்கள் தான் நம்முடைய எண்ணத்திற்கு வருகின்றது. இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் நமக்கு எங்க கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, சோழ தேசத்துல கிடைச்சதான்னா கிடையாது, தொண்டை மண்டலத்துல எங்கேயாவது கிடைச்சதா அப்படின்னா கிடையாது. ஆனா அது எங்க நமக்கு கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, இதே பாண்டியம்பதின்னு சொல்லக்கூடியதுதான், பாண்டிய தேசத்துலதான் நமக்கு கிடைக்கிறது. ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம். இந்த ஆழ்வார் திருநகரில தான் நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருகின்றது. அப்படி ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடியது இந்த பாண்டிய தேசம்ல தானே இருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைச்சதுனால தானே ஆழ்வார்களுடைய பெருமை எப்பேற்பட்டதுங்கிறத நம்மளால உணர முடிகின்றது. 12 ஆழ்வார்களின் பெருமை என்ன அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்தாலும் அவர்களுடைய தமிழ் எப்பேற்பட்டது என்பதை அனுபவிக்கக்கூடிய பெரும் பாக்கியமும் நமக்கு பாண்டிய தேசத்தினால தான் கிடைத்தது. அது மட்டும் கிடையாது, இந்த தேசத்துல பார்க்கும் பொழுது பெரியாழ்வார், கோதை என்று அவர்களுடைய அவதாரம், நம்மாழ்வாருடைய அவதாரம், இப்படி சொல்லிண்டே போகலாம். இந்த ஆழ்வார்கள்ட்ட பெருமாள் செய்த லீலை என்று அநேகமா ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் பெருமாள் எப்படி எழுந்தருளினால்ங்கிற லீலையெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு இங்க வைணவமும் தழைத்தோங்கி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பெருமையை நம்மளால உணர முடிகின்றது. அப்படிப்பட்ட பாண்டிய தேசம் எல்லை இல்லாத பெருமை கொண்டது. குவலயத்திற்கே திலகமாக விளங்கி இருந்ததாம். குவலயம் அப்படின்னு சொன்னா என்னன்னா நிலமடந்தை. இந்த நிலமடந்தைக்கு ஒரு திலகம் அப்படின்னா அது பாண்டிய தேசம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பாண்டிய தேசமானதில் எவ்வளவோ திவ்ய தேசங்கள் இருக்கு. 18 திவ்ய தேசங்கள் அப்படின்ட்டு நம்ம கணக்காக சொல்கின்றோம். துய்யமாலிருஞ்சோலை துய்ய மாலிரும் சோலை கோட்டியூர் மெய்யம் புல்லானி விளங்கு தன் காளூர் குளிர்க்கு மெழின் மோகூர்
கூடலூர் வில்லிபுத்தூர் மிளிர்க குருகூர் தொலைவில்லை மங்கலம் ஸ்ரீவரமங்கை ஸ்ரீவைகுண்டம் தென்பேரை மாவள புளிங்குடி வர குணமங்கை கோன்தவிர்குழந்தை குறுங்குடி கோளூர் பாடி நாட்டு 18 மேத்துவம் பாண்டி நாட்டு 18 மேத்துவம் துய்யமாலிரும் சோலை கோட்டியூர் மெய்யம் புல்லானி விளங்கு தன் காளூர் குளிர்க்கு மெழின் மோகூர் கூடலூர் வில்லிபுத்தூர் மெளிர்க்க குருக்கூர் தொலைவில்லை மங்கலம் ஸ்ரீவரமங்கை ஸ்ரீவைகுண்டம் தென்பேரை மாவள புளிங்குடி வரகுணமங்கை கோன்தவிர்குழந்தை குறுங்குடி கோளூர் பாண்டி நாட்டு 18 மேத்துவம் அப்படின்னு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய 18 தலங்கள் இதுதான் அப்படிங்கிற பட்டியலை இந்த பாடல் நமக்கு தருகின்றது. அப்படிப்பட்ட பாண்டிய நாட்டு திருத்தலத்துல இதுவரைக்கும் நம்ம பார்த்த திருத்தலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்குறுங்குடியினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ரீவரமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வானமாமலையின் பெருமையும் பார்த்தோம். பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ட்டு பெயர் கொண்ட திருத்தலம். இது 80வது திருத்தலம். இந்த 80வது திருத்தலம்ங்கிறது 108 பட்டியல்ல பாண்டிய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18 பட்டியல்ல பார்க்கும் பொழுது 3வது திருத்தலமாக இருக்கக்கூடியது ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிறது. இங்க பெருமாளுக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ வைகுண்டநாதன் கள்ளபிரான் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் ஆச்சரியமான ஒரு சேவையை பெருமாள் நமக்கு அளிக்கின்றார். தாயாருக்கு இங்க என்ன திருநாமம் அப்படின்னு பார்த்தா வைகுந்தவல்லி தாயார் பூதேவி அப்படின்னு 2 தனி கோவில் நாச்சியார்கள் இந்த திருத்தலத்துல உண்டு. அது மாதிரி தீர்த்தம் பார்க்கும் பொழுது பிருகு தீர்த்தம், தாமிரபரணி நதி, விமானம் சந்திர விமானம் காட்சி கண்டவர் பார்க்கும் பொழுது பிருகு சக்கரவர்த்திக்கும் காட்சி, இந்திரனுக்கும் காட்சி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட பெருமாளுடைய இந்த திருத்தலம் நவ திருப்பதிகள்ல ஒன்று. இந்த நவ திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருத்தலங்கள் இன்னைக்கு நம்ம நிறையவே பார்க்கிறோம். யாத்திரைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி சோழ நாட்டுல பார்க்கும் பொழுது நவகிரக யாத்திரை அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இங்க நவ திருப்பதிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிராபல்யமான ஒரு யாத்திரையாக இருக்கு. ஏன் நவ திருப்பதி அப்படின்னா இன்னைக்கு காலத்துல அதை நவகிரகங்களோடு ஒரு அசோசியேட் பண்ணி சொல்றது உண்டு. அந்தந்த கிரகத்தால ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டங்கள், நமக்கு ஏதாவது கிளேசங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த கோவில்கள் ஒவ்வொரு கோவிலும் ஒரு நவகிரகத்தினுடைய பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. அந்த விதத்துல இந்த ஸ்தலம் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலமானது சூரிய பகவான் அவர் சரணடைந்த பெருமாள். அதனால இந்த இடத்துல வந்து யார் பெருமாளை பிரார்த்தனை பண்ணினாலும் சூரியனால அவர்களுடைய ஜாதகத்துல ஏற்படக்கூடிய எல்லா விதமான இன்னல்களுக்கும் இந்த பெருமாள் நமக்கு விமோசனம் அளிப்பார் அப்படின்னு இன்றைய காலத்துல ரொம்ப நிறைய நம்ம சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் காலம் காலமாகவே நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எண்ணம் அந்த நவகிரகத்தை சரணடைவதாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுதுமே நவகிரகத்தை சரணடைகிறத காட்டிலும் நவகிரகங்கள் யாரை சென்று சரணடைந்தார்களோ அவர்களுக்கும் மேலாக இருப்பவர்களை நாம் சென்று சரணடைந்தோமே ஆனால் அது நமக்கு இன்னும் பன்மடங்கு விமோசனங்களை தரக்கூடியது. எப்போதுமே நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா இப்போ மேனேஜர் முடியாது அப்படின்னு சொல்லலாம். பல தரம் போய் மேனேஜர்கிட்ட போய் நம்ம கெஞ்சறதை விட இந்த மேனேஜருக்கும் மேல ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த மேனேஜர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரோ அவரிடத்துல போய் டைரக்டா சொன்னா சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். அப்படி பெருமாளை சரணடைந்து விட்டால் எந்த கிரகணத்தினுடைய பலன் நம்ம என்ன செய்து விட முடியும்? ஏன்னா பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் அப்பேற்பட்டது.
அந்த விதத்துல இந்த நவ திருப்பதி திருத்தலங்கள்ல ஒன்று ஸ்ரீ வைகுண்டம். பெயரே எப்படி இருக்கு? வைகுண்டம். வைகுண்டம்ங்கிற பெயரோடு இருக்கிற ஒரே ஒரு திருத்தலம் இந்த ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் தான். சரித்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் இங்கும் நம்ம பார்க்க முடிகின்றது. இறைவன் அனுகிரகமூர்த்தியாக பல இடங்கள்ல இருந்து எல்லாருக்கும் ஆச்சரியமா வேணுங்கிற வரங்களை தரக்கூடியவராக இருக்கா. முக்கியமா பார்க்கும் பொழுது முனிவர்கள் என்று சொல்லிவிட்டால் பெருமாள் அவர்களுடைய தபசுக்கெல்லாம் இணங்கி எல்லா விதமான வரங்களையும் அவர்களுக்கு தருகின்றார்கள். அப்படிப்பட்ட சித்தி வாய்ந்த ரிஷிகள் பலரும் வந்து வேண்டிய பெருமாள் இங்க இருக்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாள். இந்த திருத்தலத்தை பத்தி நம்மாழ்வார் பாடுகின்றார். நம்மாழ்வார் 2 பாட்டால மங்களாசாசனம் பண்ணின திருத்தலம் இந்த ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னா பிரம்மதேவருக்கு அனுகிரகம் செய்கின்றாராம். பிரம்மதேவருக்கு என்ன கஷ்டம் வந்தது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசுரர்கள் அப்படின்னு வந்தாலே ஒவ்வொரு அசுரர் ஒவ்வொரு விதமான விளையாடல் எல்லாம் செய்ய வேண்டியது, எல்லாருக்கும் இன்னல்களை கொடுக்க வேண்டியது. அந்த இன்னல்கள் வரும்போது அத்தனை பேரும் பெருமாளை சரணடைய பெருமாள் வந்து அவர்களை காப்பாற்றுவார்கள். அந்த மாதிரி ஒரு அசுரன் சோமுகாசுரன் அப்படின்ட்டு பெயர். இந்த சோமுகாசுரன் அப்படிங்கிற அசுரன் என்ன பண்ணினார்னா ஒரு சமயம் பிரளயம் ரொம்ப பெருசாக வந்ததாம். அப்படி பிரளயம் வந்த பொழுது பிரம்மலோகத்துல இருந்த சிருஷ்டியினுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் இந்த சோமுகாசுரன் அங்கேந்து திருடி செல்கின்றாராம், அபகரித்து கொண்டு செல்கின்றான் பிரம்மலோகத்திலிருந்து. இப்ப பிரம்மதேவர் சிருஷ்டியினுடைய ரகசியங்கள் இல்லாத எப்படி அவரால் சிருஷ்டி செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, சிருஷ்டியின் ரகசியங்கள் வேற ஒரு அசுரன் கையில போயாச்சு அப்படின்னு சொன்னா அதை விட வேற ஏதாவது விபரீதம் நமக்கு வேணுமா என்ன? என்னெல்லாமோ வந்துருமே அதன் பின்னாடி. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ பெருமாளை தவம் செய்தால் தான் இதற்கு ஒரு வழி. பெருமாளை எங்க போய் நான் தவம் பண்றது? முழுக்க முழுக்க பிரளயம் ஒரு பக்கம், அப்படி இருக்கிறப்ப நான் எங்க போய் தபஸ் பண்றது? சரி, அதை நம்மளே கண்டுபிடிப்போம்னு அவர் கையில ஒரு பிரம்பு இருந்ததாம். அந்த பிரம்பு அப்படி தூக்கி போட்டு ஒரு பிரம்மச்சாரி ஆக்கினாராம். பிரம்மச்சாரியான அந்த ஆண் பிள்ளைய பார்த்து தவம் செய்வதற்கு எந்த இடம் பொருத்தம்னு நீ போய் பார்த்து கொண்டு வா அப்படின்னு அனுப்பினாராம். அந்த பையன் போனார். போனவர் தான் திரும்ப வரவே இல்லை. இன்னும் சுத்தின் இருக்காரோ என்னவோ தெரியாது, பிரம்மாட்ட வரவே இல்லையா. சரி, இவன் தான் வரல, அடுத்து ஒண்ணு பண்ணுவோன்னு இன்னொரு தண்டம் அவர் கையில இருக்கு. அந்த தண்டமானதை ஒரு பெண் பிள்ளையாக்கினாராம். பெண் பிள்ளையாக்கி நீ போய் எங்க தவம் செய்யலாம்னு பார்த்துட்டு வா என்று சொல்ல அந்த பெண் பிள்ளை உடனே போய் பார்த்துட்டு வந்து சொல்றா, தாமிரபரணி தீரத்துல நீங்கள் சென்று தவம் செய்யலாம், அந்த இடத்துல தவம் செய்தா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பல ரிஷிகள் தவம் செய்து பெருமாளுடைய பேரருளை பெற்ற தலமாக இருக்கு, அங்கு சென்று நீங்கள் தவம் செய்யுங்கள் என்று சொல்ல பிரம்மா இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்க தபஸ் பண்ணினாராம். தபஸ் பண்ணின மாத்திரமே பெருமாள் வைகுண்டநாதனாக அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். வைகுண்டநாதனாக காட்சி கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி சிருஷ்டி ரகசியங்கள் எல்லாவற்றையும் சோமுகாசுரனை அடித்து அவரிடத்திலிருந்து மீட்டு பிரம்மதேவரிடத்துல கொடுக்கிறாராம். அப்படி இவை நடந்த திருத்தலம் தான் இந்த ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லக்கூடிய திருத்தலம். பிரம்மதேவர் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றாளாம், இதே வைகுண்டநாதனாக நீங்கள் இங்கு இருந்து வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி பிரம்மாவினுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் இன்னைக்கும் வைகுண்டநாதனாக நின்ற திருக்கோலத்தில் நமக்கு சேவை சாதிக்கின்றார். நம்ம ஆழ்வார் ஒரே பாசுரத்துல 3 பெருமாளை பத்தி பார்த்திருக்கார், சொல்லியிருக்கார். அந்த 3ஐயுமே நம்ம பார்த்துன்னு தான் வரோம். இப்போ முதல்ல வைகுண்டநாதனை பார்க்கிறோம், அடுத்து இருக்கக்கூடிய 2 பேர். ஏன் 3 பேரையும் ஒரே பாசுரத்துல சொன்னார் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் கிடந்து இருக்கின்றார், புளிங்குடின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிடந்து இருக்கக்கூடிய மூர்த்தி, சயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள். அதே மாதிரி வீற்றிருக்கக்கூடிய பெருமாளாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் வரகுணமங்கை அப்படிங்கிற திருத்தலம். நின்ற திருக்கோலத்துல வைகுண்டம், இந்த வைகுண்டத்துல நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படின்னே பாடுகின்றார் நம்மாழ்வார். அதே மாதிரி இங்க இன்னொரு அழகான சரித்திரமும் இருக்கு. பெருமாளுடைய பெயரெல்லாம் பார்க்கும் பொழுது கள்ளபிரான் அப்படின்ட்டு ஒரு பெயரை பார்த்தோம் இல்லையா? கள்ளபிரான்னா என்ன? நடுராத்திரி திருடன் இதெல்லாம் நம்ம எண்ணத்துக்கு வருது தானே கள்ளன் என்று சொல்லும் பொழுதே. அப்போ கள்ளபிரான் சோரநாதனாகவும் பெருமாள் இங்க இருக்கார். அதுவும் ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். காலதூஷணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தான். இந்த காலதூஷணன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு திருடன். இந்த திருடன் என்ன பண்ணினா அப்படின்னு பார்த்தா,
பெருமாளையும் தன்னோடு சேர்த்து கொண்டாராம். பெருமாள்கிட்ட வந்து சொல்றான், இதோ பாருங்கோ, நான் திருடுறேன், என்னோட நீங்களும் சேர்ந்து இருக்கணும், எனக்கு எந்த கவலையும் வராம யார்கிட்டையும் நான் மாட்டிக்காதபடிக்கு என்னை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பெருமாளை சரணடைந்தாராம் இந்த திருடன். பெருமாளை நம்ம என்ன பண்ணாரா, சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆக இவர்கள் இருவரும் ஒன்றாகவே இருக்கின்றார்கள். இந்த காலதூஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, திருடு வர நேரத்துல கூட மட்டும் பெருமாளை விட்டு கிளம்புவார், போயிட்டு திருடி விட்டு திரும்ப பெருமாள் இருக்கிற அதே இடத்துக்கு வந்து விடுவாராம். அந்த மாதிரி ஒரு சமயம் என்ன ஆறுது, காலதூஷணன் திருடும் பொழுது ராஜாவினிடத்திலேயே திருடும் பொழுது மாட்டிக்கொண்டாராம். அப்போ அந்த ராஜா கேட்கின்றார், யாரு நீ, என்ன இங்க வந்து திருடின் இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது காலதூஷன் சொல்றாராம், நான் இல்லை, எனக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கின்றார். சொல்லிவிட்டு காலதூஷணன் அங்கேருந்து ஓடி விடுகின்றாராம். காலதூஷணனோட இருக்கக்கூடிய அந்த கோஷ்டியும் சேர்ந்து ஓடுறது. ஏன்னா திருட்டு அப்படின்னு சொன்னா எப்பொழுது சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி போக முடியாது, சில பேர் கூட இருப்பா, இருந்தா வசதியாக திருடுற பொருள் எல்லாவற்றையும் எடுத்துன்னு வரத்துக்கெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும் இல்லையா. அதனால அந்த மாதிரி அந்த திருடர்கள் காலதூஷணன் எல்லாருமே கிளம்பி ஆளுக்கு ஒரு திக்காக ஓடினார். காலதூஷணன் என்ன செய்தாராம், வழக்கம் போல வந்து பெருமாளை சரணடைந்தாராம். சரி, இந்த பக்கம்தான் எங்கேயோ கோவிலுக்குள்ள போன மாதிரி இருந்தது, என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு ராஜா அப்படி வந்தாராம். ராஜா வந்தா என்ன ஆச்சரியம் தெரியுமா, பெருமாளே தன்னை ஒரு திருடன் மாதிரி ஆக்கி கொண்டு இந்த ராஜாவின் முன்னாடி வந்து நின்னாராம். ஆமா, நான் தான் திருடினேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்கிறாராம். அப்படி கேட்ட உடனே ராஜாவுக்கு பார்த்தா காலதூஷணன் மாதிரியும் இருக்கு, ஆனா அதை தாண்டி ஒரு தேஜஸ் தெரியறது. சாமான்யமா தெரியலையே இவரை பார்த்தா, இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ பெருமாள் தன்னுடைய ரூபமானதை ராஜாவுக்கு காண்பித்தாராம். காண்பித்து விட்டு அவர் சொல்கின்றார் ஒரு விஷயத்தை, எப்பொழுதுமே செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதை 4 பேர் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். 4 பேர் தான் அதை அழிக்க முடியும். எந்த 4ஆல் அழிக்க முடியும் அப்படின்னா, 1 தர்மம், நிறைய தர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். 2வது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ராஜா, ராஜா தன்னுடைய செல்வத்தெல்லாம் எப்படி அழிப்பா அப்படின்னா, எல்லார்கிட்டந்தும் இருக்கக்கூடிய செல்வத்தை கப்பம் அது இதுன்னு வாங்கி அதை அழிக்க முடியறது, தானே வைத்துக்கொண்டு அதை அழிக்க முடியுங்கிறது ராஜாவால. 3வதாக சொல்லும் பொழுது அக்னி, அந்த அக்னியில கொண்டு போய் எந்த செல்வத்தை போட்டாலும் அது பொசுக்கி விடும் இல்லையா, அப்படி அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். 4வது திருடன், திருடன் நினைச்சா அந்த பணத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து அழித்து விட முடியும். இப்படி இந்த 4ஐயும் எதற்கு உங்கள்கிட்ட சொல்றேன், ஏன் உங்கள்கிட்ட வந்து திருட வந்தோம் அப்படின்னு பார்த்தா, இந்த தர்மம் என்று சொல்லக்கூடியதை நீ இந்நாள் வரைக்கும் செய்யல. உனக்கு பணம் சம்பாதனம் பண்ணுறத தான் எண்ணம் இருக்கு, எவ்வளவு சம்பாதனம் பண்ணினாலும் அதை நீயே சேர்த்து வைத்து உனக்கே 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 உனக்கேங்கிற ஒரு எண்ணத்தோடையே நீ வாழ்ந்துட்டு இருக்க. அது நல்லதே கிடையாது. அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த லீலையை செய்தது, கள்ளப்பிரானாக இந்த லீலையை செய்ததெல்லாம் அதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி, அதனால இனிமேல் நீ தான தர்மங்கள் நிறைய செய்யணும். உன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வம் குறையணும்னா அது தான தர்மத்தால தான் குறையணுமே வழிய அதை விடுத்து மற்ற விதமான செயல்கள் எந்த விதமான அதர்மத்திற்கும் செல்லாது நீ அரசாட்சி பண்ண வேண்டும்னு ராஜாவினிடத்துல பெருமாள் சொன்னாராம். அப்ப அந்த ராஜா சொன்னார், வாஸ்தவம் இவ்வளவு நாள் எனக்கு இதை பற்றி தோன்றியதே இல்லை, ஆனால் இன்று நீங்கள் சொல்லிவிட்டதனால இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில தான தர்மம் செய்வதை என்னுடைய முக்கியமான குறிக்கோளாக வைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மத்தோட நடக்க முடியுமோ நடக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த திருட்டு கோலத்துல பார்க்கறதுக்கு நன்னாத்தான் இருக்கு, கள்ளப்பிரானாக ரொம்ப அழகாக இருக்கின்றீர்கள், இதே கள்ளப்பிரானாக இங்க எல்லாருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அதற்காக கள்ளப்பிரானாக இருக்கின்றார். காலதூஷணனும் திருந்து பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அங்கு பெற்றாராம். இப்படி இவை எல்லாமே நடந்த திருத்தலம் இந்த ஸ்ரீ வைகுண்டம்னு சொல்லுவது. அதே போல 108 திவ்ய தேசத்துல சூரிய அந்த கிரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சன்ரேஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து விழக்கூடிய பெருமாள் இந்த ஒரு பெருமாள் மட்டும்தான். அது எப்போ அப்படின்னு பார்த்தா, ஆண்டுக்கு 2 முறை சூரிய தேவன் இங்க வந்து வழிபாடு செய்கின்றாராம். சித்திரை 6ஆம் தேதியும் ஐப்பசி 6ஆம் தேதியும். இந்த 2 தினங்களுமே இளம் சூரியனுடைய அந்த பொற்கிரணங்கள் பார்த்தா கோபுர வாயில் வழியாக வைகுண்டநாதனுடைய திருமேனிக்கு அப்படி அழகா அலங்காரம் அபிஷேகம் செய்வது போல இருக்கின்றதாம். இது 108 திவ்ய தேசங்கள்ல இந்த திருத்தலத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைகுண்டநாதன் கள்ளப்பிரானுக்கு திருப்பல்லாண்டு பாடி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.